தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஹைட்ரஜன் பாம் வெடிக்க போகுது, பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அந்த ஹைட்ரஜன் பாம்பை இன்னைக்கு போட்டிருக்காரு. காலையில பிரஸ் மீட் கொடுத்தாரு. ஏன்னா நாளைக்கு பீகார் எலெக்ஷன் நடக்க போகுது. இன்னைக்கு எதை பத்தி பேச போறாரு, நிச்சயம் முக்கியமான விவகாரம் தான் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரிதான் ஹரியானால போலி வாக்காளர்களை வச்சுதான் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு. எவ்வளவு போலி வாக்காளர்கள் அப்படின்னா ரமணா மாதிரி புள்ளி விவரத்தோட சொல்றாரு. 5,21,619 பேர் இவ்வளவு போலி வாக்காளர்கள். 8 பேர்ல ஒரு போலி வாக்காளர். அதுல 100 பேருக்கு ஒரே ஒரு புகைப்படம் தான் இருக்கு. இதுல பிரேசில் நாட்டு மாடல் கூட அடையாள அட்டையில வச்சிருக்காங்களாம். ஆமா, மேத்தியஸ் பெரோரோ அப்படிங்கிற ஒருத்தவங்க 23 வாட்டி ஓட்டு போட்டிருக்காங்களாம் கடந்த ஹரியானா தேர்தலில். 10 வாக்குச்சாவடியில் போய் இவங்க பேர்ல இவங்க போட்டோ இருக்கிறது. பேர் ஸ்வீட்டி, சீமா, சரஸ்வதி, ராஷ்மின்னு பல பேர்களில் இந்த போட்டோ வச்சு ஓட்டும் போடப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஆதாரங்களோட நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ஹரியானால வாக்கு திருட்டும் கூட நடைபெறல, ஆட்சி திருட்டுமே நடந்திருக்கு. ஆமா, அதனாலதான் ஹச் ஃபைல்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர்லாம் வச்சு இது சர்க்கார், அதாவது அரசையே திருடின ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அது ஒரு ப்ரெசன்டேஷனும் அங்கே போட்டு காட்டினாரு. கிட்டத்தட்ட அவர் ஹைட்டில் பாதி உயரத்துக்கு பேப்பர்ஸையும் அடுக்கி வச்சு இதெல்லாம் நாங்கள் வச்சிருக்கிற ஆதாரம் 100% இது ஆதாரமாக நான் என்னால் எங்கே வேணால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே கர்நாடகாவில் நம்ம பார்த்தோம். அப்புறம் மகாராஷ்டிராலையும் இப்படி தான் வின் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஹரியானாவில் 8 பேர்ல ஒருத்தர் போலி வாக்காளர்னு யோசிச்சு பாரு, எந்த அளவுக்கு அடிச்சு கொடுத்துருப்பாங்கன்ட்டு வாக்காளர் அடையாள அட்டைய. 2 கோடி பேர்ல 25 லட்சம் பேர் இந்த மாதிரி பல வகையில வாக்குகளை திருடி 25 லட்சம் போலி வாக்குகள் பதிவாயிருக்குங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதுல பல வாக்காளர்கள் ஹரியானால மட்டும் வாக்கு போடலையா, அதே வாக்காளர் ஊபிலையும் போட்டிருக்காராம், இன்னும் பல ஸ்டேட்லயும் போட்டு வந்திருக்காரு. அனைமோ ஒரு பார்ட் டைம் தொழிலாவே பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இது 5 வருஷத்துக்கு ஒரு தொழில் தான். இது வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்காங்களா பிஜேபியில? இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்களா? பிஜேபி உருவாக்குனாங்களா இல்ல தேர்தல் ஆணையம் உருவாக்குனாங்களா நமக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அவர் வைக்கிற குற்றச்சாட்டு அதுதான் இருக்கு. ஞானேஷ்குமார் பதில் சொன்னாதான் தெரியும் நமக்கு. ஞானேஷ்குமார் கேள்வி கேட்டா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவாரு. ஆமா, இதுல என்னன்னா ராகுல் காந்தி சொல்றாரு 8 தொகுதிகள்ல ரொம்ப மைன்யூட் மார்ஜின்ல தான் பாஜக ஜெயிச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு தொகுதியில 32 வாக்குகள் தான் வித்தியாசம். ஓவராலா பிஜேபிக்கு பதிவான வாக்குகளையும் காங்கிரஸ்க்கு பதிவானதையும் எடுத்து பார்த்துக்கிட்டா எங்க 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 22,779 வாக்குகள். இது எல்லாமே திருடினதுனால மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஆட்சி எங்களுடையது. இதெல்லாம் அப்ப இருந்த ராஜீவ்குமார் எலெக்ஷன் கமிஷனர், அப்புறம் அப்பவுமே இவரும் இருந்தாரு, ஞானேஷ்குமார், சந்து, இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் தான் காரணம். இது பிரதமர் மோடி, அமித்ஷாவுக்கும் பங்கு இருக்கு. அவங்க ஆட்சியில் இருக்கவே தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில பேரை மேடையும் ஏற்றினாரு. அவங்கெல்லாம் பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள்னு சொல்லி அவங்களோட வாக்குகள் டெலிட்டட்ங்கிற மாதிரிலாம் காட்டினாரு. ஹரியானாலையும் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரோட வாக்குகளை எலெக்ஷனுக்கு முன்னாடி நீக்கியிருக்காங்களாம். ஸோ இவ்வளவு பஞ்சாயத்து இந்த ஹரியானாவில் நடந்திருக்கு. அதனால ஆட்சியை திருடிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஓகே, பீகார் தேர்தலில் எதிரொலிக்கும்னு நினைச்சிட்டு இதை பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க பிஜேபிக்காரங்க. எதிரொலிச்சா என்னங்க தப்பு, இவங்க தொடர்ந்து இதானங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல சொல்றாங்க. கிரண் ரிஜிஜு இப்ப விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க பலவீனமா இருக்காங்க காங்கிரஸ் கட்சி, அதை திசை திருப்புறதுக்கு இப்படி பொய் சொல்லிட்டு இருக்காரு. இது தேர்தல் டைம்ல பூத்துல உள்ள ஏஜென்ட்ஸ் யாருமே சொல்லலையே ஏன் அப்படின்லாம் அவரு கேள்வி எழுப்புறாரு. நம்ம ஏஜென்ட் அங்க இருக்கிற போட்டோஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். 10 இடங்கள்ல ஒரே மாதிரி போட்டோஸ் இருந்தா ஏஜென்ட்டுக்கு எப்படி தெரியும்? ஆமா, இதுல இன்னொன்னு என்னன்னா, ஏஜென்ட்ஸே தூக்கிட்டாங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. ஏஜென்ட்ஸை பிஜேபி கேப்சர் பண்ணாங்கிறதையும் சில காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றாங்க. ஸோ இப்படி ஒரு குளறுபடி இருக்கு ஹரியானால. நாளைக்கு கேப்சர் பண்ணிடுவாங்களா, ஏஜென்ட்டை தூக்கிடுவாங்களா, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா என்ன, 2 கட்ட தேர்தலாம் பீகார்ல நடக்குது. நாளைக்கு முதல் கட்ட தேர்தல், 2ஆம் கட்ட தேர்தல் நவம்பர் 11. இதுல மொத்தம் எவ்வளவு வேட்பாளர்கள் இருக்காங்கன்னு பாக்குறப்ப 1314 பேர் இருக்காங்க. இதுல 32% கிட்டத்தட்ட 423 பேர் மேல கிரிமினல் வழக்கு இருக்கு. அதுல 354 பேர் மேல கடுமையான கிரிமினல் வழக்கு இருக்கு. அதுல 33 பேர் மேல கொலை வழக்கு இருக்கு, 86 பேர் மேல கொலை முயற்சி வழக்கு இருக்கு, 2 பேர் மேல பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்கு, 30 பேருக்கு மேல பெண்களுக்கு எதிரான ஒரு புகாருமே இருக்கு, வழக்குமே இருக்கு அவங்க மேல. இதுல கட்சி சார்பா எடுத்துட்டோம்னு வச்சுக்கவேன், இதுல முதலிடம் பிடிக்கிற எந்த கட்சியா இருக்கும்னு நினைக்கிறேன்? பிஜேபியா? ராஷ்டிரிய ஜனதா தளம் 53 பேர் மேல கிரிமினல் வழக்கு இருக்கு இந்த வேட்பாளர்கள் அறிவிச்சதுல. 2வது இடம் பிஜேபி தான் 31, காங்கிரஸ் 15, அப்புறம் ஐக்கிய ஜனதா தளம் 22, நம்ம பிரசாந்த் கிஷோர்
ஜன் சுராஜ் அதுல ஒரு 50 பேர் இருக்காங்க. சாரி, அவரு தான் 2வது இடம். பிஜேபி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த கிரிமினல் வழக்குல வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுல. ஒண்ணுக்கு ஒண்ணு உங்க சலைச்சவங்களே இல்லைங்கிறதா தெரியுது. ஆமா, பீகார்ல இதெல்லாம் பண்ணாதான் அரசியல்வாதினே ஏத்துக்குவாங்க போல, அந்த மாதிரிதான் அங்க சுத்திட்டு இருக்காங்க. நம்ம கூட பார்த்தோம், ஒருத்தர் ஐக்கிய ஜனதா தளம் கேண்டிடேட் இப்ப கேண்டிடேட்டா அறிவிச்சதுக்கு அப்புறமே ஒரு கொலை சம்பவத்துல ஈடுபட்டு கைதாயிருக்காரு. அதான் தகுதி போல இருக்கு. நீங்க எத்தனை கொலை பண்ணிருக்கீங்க, உங்க மேல எவ்வளவு கிரிமினல் வழக்கு இருக்குலாம் கேட்டுதான் வேட்பாளர் அறிவிச்சிருவாங்க போல இருக்கு எல்லா கட்சிகளுமே. ஆமா, இங்கேயுமே கொஞ்சம் அப்படி இருக்குது. ஆனா பீகார் யூபில ரொம்ப அதிகமா இருக்குது. ஆமா, இதுல என்னன்னா 519 பேர் கோடீஸ்வர வேட்பாளர்கள். ஆவரேஜா பாக்குறப்ப ஒரு 3 கோடி சொத்து இருக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஏத்தலா. இதுல 519 பேர் எவ்வளவு படிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. அவ்வளவு படிச்சிருக்காங்களா? ஆகா. ஆமா, இதுல என்னன்னா இப்ப தேஜஸ்வி யாதவ் ஒவ்வொரு வருஷத்துலயும் நாங்க பெண்களுக்கு 30,000 கொடுக்க போறோங்கிறத அறிவிச்சிருக்காரு. ஆமா, அள்ளி தெளிக்கிறாங்க வாக்குறுதிகளை. இந்த பக்கம் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூடிய விரைவில் பாருங்க அமெரிக்கா சாலைகள் எப்படி பளபளபளன்னு மின்னுதோ அதே மாதிரி பீகார் சாலைகளும் மின்னும் அப்படின்ட்டு இருக்காரு. இதே தானே 2024லயும் சொன்னாரு, அமெரிக்கா சாலை போல மின்னும் பீகார்லன்னு. சரி, கடந்த 10 வருஷமா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சரி, 20 வருஷமா நீங்க தான் ஆட்சியிருக்கீங்க, அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சரி, இவர் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இவ்வளவு வருஷம் இருந்திருக்காரு. இப்போ அமெரிக்கா மாதிரி மின்னும்னு அதே பொய்யே போன 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இப்பயும் சொல்றாரு பாருங்க. கேரளா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் நடந்த ஒரு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்ரீகுட்டி அப்படிங்கிற 19 வயது பெண், அவங்க அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு அர்ச்சனா டாய்லெட் போயிருந்திருக்காங்க. அதனால டாய்லெட் பக்கத்தில் அந்த கதவை ஒட்டி நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ சுரேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் நான் சிகரெட் புகை விடணும், நீ இந்த சைடு வா அப்படின்னு சொன்னதாகவும், அவங்க இல்லை எப்படி நீங்கள் இங்கே சிகரெட் பிடிப்பீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புனதாகவும் சொல்கிறாங்க. இந்த வாக்குவாதத்தில் அந்த சுரேஷுங்கிற நபர் அவங்கள மிதித்து வெளியே தள்ளிடுறான். அதுக்கப்புறம் அந்த அர்ச்சனா அப்படிங்கிற அவங்க ஃப்ரெண்டு வெளியே பார்க்கும்போது தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் அவங்கள சிவியரான இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு. அவங்கள இப்போ அரசு மருத்துவமனையில் ஸ்ரீகுட்டியை இது பண்ணியிருக்காங்க. இது எப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்னு சிசிடிவி காட்சிகள்லாம் ஆய்வு பண்ணி அந்த சுரேஷை இப்போ கைது பண்ணியிருக்காங்க கேரளா காவல்துறை. இந்த சம்பவம் கேரளாவில் ஒரு அதிர்ச்சி தான் ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் சத்தீஸ்கரில் இன்னொரு ட்ரெயின் விபத்து நடந்திருக்கு. அந்த பிலாஸ்பூர் அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் சரக்கு ரயிலும் பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்றும் நேருக்கு நேர் மோதினதில் 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. 20 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த ரயில் விபத்துகளும் ஒரு தொடர்கதையாக அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே ஒடிசா நடந்துச்சு, எந்த விதமான படமும் கற்றுக்கவே இல்லை. அங்கே போய் ஆறுதல் சொல்லுவாங்க, நிவாரணம் கொடுப்பாங்க, தொடர்கதையாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பச்சைக்குடி ஆட்டினா மட்டும் போதுமா? சுரவழி கிளம்பியதே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க பயணம் மேற்கொண்டாரு. அது வெற்றி வெற்றி வெற்றின்னு எடப்பாடி பழனிசாமி நீங்க மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் தெரிஞ்சிருக்குமே, இவரே சொல்றாரு. தெரியும், இருந்தாலும் அவர் மேல இருந்து பார்த்திருக்காரு எல்லாத்தையுமே. அதனால அந்த வெற்றியுடைய தூரம், வெற்றியுடைய வீச்சு. பக்கத்துல நின்னாங்க மாவட்ட செயலாளர்கள் சில பேரு, பட் ஆனா அவர் சொல்லிதான் ஆகணும் போல, அந்த நிலைமையில இருக்காரு. ஆமா, நிறைய பேர் கேட்டிருக்காங்களாம், ஐயா இந்த கூட்டணி எல்லாம் எப்பயும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே நம்ம ஸ்ட்ராங்கா தானே இருக்கோம் பிஜேபி கூட கேட்டிருக்காங்க. இல்லைங்க அதெல்லாம் பத்தாதீங்கன்னு இருக்காங்க. சரி, நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, கூட்டணி பத்தி நான் பாத்துக்கிறேன், என் களத்துல இருந்து நீங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாம் நம்ம சொல்லி வச்சிருக்கு. தேர்தல் ஆணையமே சார்லாம் நடத்திட்டு இருக்காங்க, அதெல்லாம் கவலைப்படாம போங்க, நாங்க பாத்துக்கிறோம். அதான் கொடியெல்லாம் அசைச்சோன்னா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னீங்களே, அது என்ன ஆச்சுன்னு கேட்டிருப்பாங்க சில மாவட்ட செயலாளர்கள். பட் அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசாதீங்கன்ட்டாரு போல. இன்னும் நிறைய பேர் பேசுறதே தயக்கப்படுறாங்களாம். ஏன்னா 50 வருஷமா இருந்த செங்கோட்டையனே தூக்கிட்டாரு அவரு, ஓபிஎஸ் தூக்கிட்டாரு. நம்மளாம் மாவட்ட செயலாளர் தான், தூக்குறது எவ்வளவு நேரம் ஆகும்? திடுதுப்புன்னு தேர்தல் ஆணையம் நடுநிலையா தேர்தல் நடத்தி எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோவேன், நம்மளாம் அமைச்சரானாலும் ஆகலாம், நமக்கு சீட்டு கொடுத்தாலும் கிடைக்கும். எதுக்கு நம்ம ஏதாவது உளறிக்கிட்டுன்னு சொல்லிட்டு பாதி பேர் மனம் திறக்கவே இல்லையா எடப்பாடி கிட்ட. இல்ல, தேர்தல் ஆணையம் நடுநிலையா தானே நடத்துவாங்க, திடுதுப்புன்னு நடுநிலையா நடத்திட்டாங்க. நடுநிலையா நடத்தி அதுல ஜெயிப்பாருன்னு நான் சொல்லுவேன். பாப்போம், அது 2026ல தெரியும். அந்த நம்பிக்கையில எடப்பாடி பழனிசாமி. ஓகே, சரி. செங்கோட்டையன் எந்த நம்பிக்கையில இருக்காரு? செங்கோட்டையன் பின்னாடி இருந்து பிஜேபி இயக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்றாருன்னா, 53 வருஷம் அரசியல் வாழ்வு நான் இருக்கேன், யாரு சொல்லியும் நான் இயங்க வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாம் நானே முடிவெடுத்து நடக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு அவரு. நானே இயங்காம கூட இருப்பேன், அதை பத்தி பேசாதீங்கன்றாரு போல. இன்னொரு பக்கம் பாமக அருள் நேற்று அன்புமணி ஆட்கள் அவர் சுத்து போட்டாங்க, காரை வேகமா ஓட்டிட்டு போய் தப்பிச்சுட்டாரு அவரு. கார்ல எல்லாம் லேசான ஒரு சேதம் தான்.
இன்னைக்கு ஒரு 23 பேர் மேல வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு. 7 பேர் கைது செய்யப்பட்டதான் தகவல் வந்து இருக்கு. ஆனா வந்து அன்புமணி ஆதரவாளர்கள் சிலர் அதை அவங்களே நடத்திக்கிட்ட நாடகம்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அன்புமணி என்ன சொல்றாரு, ஐயா கிட்ட போய் சேருவீங்களாங்கிற மாதிரி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் போக மாட்டேன் அங்க, ஏன்னா ஐயாவை சுத்தி திமுகவோட கைக்கூலிகள் இருக்காங்க, அவங்க வந்து தீய சக்திகள், அவங்க இருக்க வரை நான் போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தீய சக்திகளா? இப்ப இவரோட இருந்த காலகட்டத்திலே கூட்டணி எல்லாம் வச்சிருந்தாங்க. கூட்டணி வச்சிருந்தாங்க. இல்ல இவர் இருந்த காலகட்டத்திலயும் அவங்க எல்லாம் இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாரு? இப்ப ஐயா என்னன்னா, பாமக அருளுக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், அவருக்கு ஆட்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னு இருக்காரு அவரு. ஆஹா, ஒவ்வொரு ஆளுக்கும் இத்தனை பாதுகாப்பு கொடுத்தா ஏற்கனவே பாதுகாப்பு பிரச்சனையா இருக்கு தமிழ்நாட்டுல. நவம்பர் 6ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்திருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, உயர்நீதிமன்றம் அந்த பிரச்சார கூட்டங்களுக்கான ஒரு வழிமுறைகளை நீங்கள் வந்து அதில் ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை பற்றி எல்லா கட்சிகள்கிட்டையும் கருத்து கேட்கணும்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்காங்க. இதில் தாவேகாக்கு அழைப்பு வரல. ஏற்கனவே அந்த தொகுதி மறுவரையறை அது வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதை வச்சு கூட்டம் நடத்துனீங்க, அப்போ எங்களை கூப்பிட்டீங்க, இப்போ ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் வந்து கேட்டிருக்காரு. இதில் ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க அரசு சார்பில். என்னன்னா, அந்த கட்சி கூப்பிடுற கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும், இல்லை சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ இருக்க கட்சியை மட்டும்தான் நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிபந்தனை அங்கே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு தீட்டின சதியா அப்படிங்கிற மாதிரி நிர்மல்குமார் வந்து கேள்வி எழுப்புறாரு. ஏன்னா போன வாரம் கூட சாருக்காக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாங்க, அதுக்கு வந்து தாவேகா போகாம புறக்கணிச்சாங்க. நீங்க நடத்துற நாடகம்னாங்க. அது திமுக நடத்துச்சு, அரசு நடத்தினாதான் வருவோம்னாங்க. இப்ப அரசு நடத்தும் போது கூப்பிடவே இல்லை அவங்க, நீங்க வர வேணாம் அப்படின்றாங்க. நீங்க கூப்பிட்டாலே தான் பண்ணுவீங்க, அதுக்கு நாங்களே கூப்பிடுங்கிறாங்க, நீங்க கூப்பிடுங்க நானும் வரமாட்டேன்னு சொல்லணும் அவங்க வந்து சொல்றாங்க. இது ஒரு அரசியல் தான். இன்னைக்கு தாவேகாவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் நடந்தது. 12 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. முக்கியமா பாக்குறப்ப கரூர்ல உயிரிழந்த இந்த 41 பேருக்கு அஞ்சலி செலுத்தி ஒரு இரங்கல் தீர்மானம் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த சாருங்கிறது வேணாம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை உள்ளிட்ட 12 தீர்மானங்கள். ஆமாம், அதே மாதிரி முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படிங்கிறத திரும்ப சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டணி இல்லைங்கிற மாதிரி அதிமுகவுக்கு ஒரு பதில் தான் அந்த தீர்மானமாக இருக்குது. ஆமாம். இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா பயங்கரமாக வந்து அதில் பேசியிருந்தாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொதுச்செயலாளர் ஓடிவிட்டார், நிர்மல்குமார் ஓடிவிட்டார்னு திமுகங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸ்டாலினுடைய அப்பா கைது செய்யப்பட்டப்ப ஸ்டாலினே ஓடி ஒளிஞ்சிட்டாரு. இதெல்லாம் சொன்னா வந்து தாங்க மாட்டாரு, தாங்க மாட்டீங்க. 10 வருஷமா திமுகக்காக நான் வேலை செஞ்சதுக்காக பாவமன்னிப்பு நான் வந்து கேட்கறேன். இன்னொரு பக்கம் இன்னைக்கு கூட தூய்மை பணியாளர்கள் கடல்ல இறங்கி மெரினா கடல்ல இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கூலிக்காக போராட்டம் பண்ணப்ப கூலி படத்தை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவர் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அப்பெல்லாம் பல கேள்விகள் வந்து அடுக்கியிருந்தாரு. ஒரு பக்கம் நிர்மல்குமார் அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்லாம் கூட வந்து கேட்டாரு. ஆமா, அருண்ராஜ் பொதுச் செயலாளர் அவருமே வந்து டிஜிபி நியமனம் பண்ணாம அதை விட என்ன பெரிய வேலை முதல்வருக்கு இருக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. இது பொறுப்பு டிஜிபியா இருக்கிறதுனாலதான் அவர் வந்து எப்ப வேணா மாற்றப்படலாம்ங்கிற ஒரு அச்சத்துல ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க முடியாத சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்லாம் அவர் பேசியிருந்தாரு. கடைசியாக வந்து விஜய் பேசினார், நம்ம வந்து அந்த கரூர் துயரத்துக்கு அப்புறம் அமைதியாகவே இருந்தோம், அந்த அமைதியை பயன்படுத்தி நம்மளை சுற்றி வன்ம வலை வந்து பின்னப்பட்டிருக்கு, முதல்வர் வந்து வெளியில் வந்து அரசியல் பேச வேணாம், இதை வச்சு அரசியல் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு அவரே நம்மளை குறிப்பிட்டு தாக்கிலாம் பேசினார். உச்சநீதிமன்றமே அதுதான் வந்து தமிழ்நாடு அரசு சொன்னதெல்லாம் வடிகட்டின பொய்ன்னு சொல்லி கேள்வி கேட்டப்ப திமுக வழக்கறிஞர்களால் பதிலே சொல்ல முடியலாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. திரும்பியும் நான் சொல்கிறேன், டிவிகே டிஎம்கேக்கு தான் போட்டி, நம்ம நிச்சயம் ஜெயிப்போங்கிற மாதிரிலாம் அங்கே பேசியிருக்காரு. நம்ம டிவிகே எதிரி யாருங்க நான் டிஎம்கேன்னு வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்கள் கழித்து திருப்பி விஜய் வந்திருக்காரு. திருப்பி பல மாதங்கள் கழிச்சு அவர் பார்ப்போமா என்னங்கிறது தெரியும். டக்குன்னு தூங்க போயிடாதீங்க, கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. நியூயார்க் மேயரா ஜோரான் மம்தானி அவர் வந்து செலக்ட் ஆயிருக்காரு. ட்ரம்ப்பை எதிர்த்து கடுமையாக பேசிகிட்டு இருந்தார். இப்போ அங்கே வந்து ஜனநாயக கட்சிக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இவர் தான் ஃபஸ்ட்டு இஸ்லாமிய மேயராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு நியூயார்க்கு. சவுத் ஏஷியாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏன்னா இவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். ஸோ அவருக்கு வந்து பாராட்டுகள் பல பக்கம் இருந்தும் வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், 34 வயசு தான் ஆகுது அவருக்கு. ட்ரம்ப்புடைய வேட்பாளர் தோத்து போயிட்டாரு. கிட்டத்தட்ட 2 பில்லியன் வாக்கு வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காரு அவரு. அந்த ஸ்பீச்ல வந்து ஜவஹர்லால் நேரு எல்லாம் குறிப்பிட்டு அவரோட வேட்ஸ் எல்லாம் கூட வந்து சொன்னார் அவரு. ஆமா, ஏன்னா வரலாற்றுல இது ஒரு அரிதான தருணம் அப்படின்னு சொல்லி நேரு சில வரிகளை வந்து நம்ம சுதந்திரம் கிடைச்சப்ப பேசியிருப்பாரு. அதை வந்து அங்க குறிப்பிட்டு பேசியிருந்தாரு மம்தானி. ஆமா, இதெல்லாம் பாருங்க, ட்ரம்ப்புக்கு கேட்குதோ இல்லையோ எங்கிருக்கவங்களுக்கு கேட்டிருக்கோம். நாங்க இங்க எல்லாத்துக்கும் காரணம் நேரு தான் சொல்லிட்டு இருக்கோம். அது எப்படி வந்து நியூயார்க்ல நேருவை பத்தி புகழ்ந்து பேசலாம்? இல்ல, நேருவை புகழ்ந்து பேசுறதை தாண்டி அதுக்கு முன்னாடியே அவரை எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது மக்களுக்கு தெரியும்.
90s கிட்ஸோட ஃபீலிங். நான் சின்ன பையனா இருக்கும்போது பெரிய பசங்க கல்யாணம் பண்றத பார்த்தேன். இப்ப நான் பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் சின்ன பசங்க கல்யாணம் பண்றத பாத்துக்கிட்டு இருக்கேன்னு 90s கிட்ஸா? ஆன்சர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, காப்பி அடிச்சிங்களாடா டீச்சர் கேக்குறாங்க. கேள்வி எல்லாம் ஒரே மாதிரி தானே இருந்துச்சு, நாங்க கேட்டோமா? கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நாம வேற கொடிய செய்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு வசனம் பேசிட்டோமே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? எடப்பாடி மைண்ட் வாய்ஸா? எந்த செயலையும் தள்ளி போடாதீர்கள். குப்பை தொட்டியில் குப்பை போடும் போது கூட. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ராகுலுக்கும் மோடிக்கும் கொடுத்துடலாம். ராகுல் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா பிஜேபி தரப்புல இருந்து கப் சிப்புன்னு இருக்காங்க. எப்பயுமே அவங்கதான் வந்து ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, மறுப்பு மட்டும் தெரிவிச்சிடுறாங்க, பட் தெளிவான விளக்கம் இல்ல. கர்நாடகாலயும் அதான் பண்ணாங்க, மகாராஷ்டிராலையும் அதான் பண்ணாங்க. இப்ப ஹரியானா வச்சு குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. அதுக்கு வந்து கிரண் ரிஜிஜு வச்சு இந்த மேட்டர் வந்து சால்வ் பண்றாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பாக்குறப்ப இந்திய வரலாற்றிலே இதெல்லாம் முதல் முறையா நடக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா பிரேசில் மாடலுக்குலாம் வாக்காளர் அட்டை கொடுத்துருக்காங்க, அதுவும் பல கார்டு கொடுத்துருக்காங்க. ஒரே புதுசா இருக்குனே, இது எங்களுக்கெல்லாம் புதுசா இருக்குது. புதுசா இருக்கு, ஒரு தினுசாவும் இருக்கு. இதெல்லாம் விளக்கம் கொடுக்கணும் தேர்தல் ஆணையம். ஏன்னா மக்கள் கிட்ட அந்த நம்பிக்கை போயிடக்கூடாதுல்ல. தேர்தல் ஆணையம் தான் ஜனநாயகத்துக்கான ஆணிவேர். அது மேல நம்பிக்கை நிச்சயமா போயிடக்கூடாது. இது உச்ச நீதிமன்ற தலைமை நீதியே சொல்றாரு, நான் விசாரிக்க கூடாதுன்னு மத்திய அரசு நினைக்கிறாங்கன்ட்டு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி 5 லட்சத்துக்கு மேல போலி வாக்காளர் வச்சுதான் ஆட்சியை பூஜிறாங்கிறாங்க. எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல நம்ம நாடு. கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் புதுசா இருக்கு நமக்கு. அதனால புதுசா இருக்குன்னேங்கிற விருதை வந்து மோடிக்கும் ராகுலுக்கும் கொடுத்துட்டு விடைபெறலாம். தேங்க்யூ. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.